வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் சிறப்பான ஒரு செய்தியை தந்திருக்கிறார். நமது சிறப்பு செய்தியாளரான எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் உதகை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வைத்து படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதங்களும் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதைப்போல நேற்றைய தினம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வைத்து வேலைவாய்ப்பு அலுவலர் உதகை அவர்கள் முன்னணியில் 40க்கு மேற்பட்ட படித்த பட்டதாரி மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக அங்கே வந்திருந்தார்கள் என்றும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக 16 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது என்றும் இது தனியார் நிறுவனம் என்னும் LIC போன்ற நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் வந்து தேர்வு செய்து 16 பேரை வேலை வாய்ப்புகளை வழங்கியதாக நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் வர்ணனையோடு இந்த செய்தியை நேரடியாக வழங்கியிருக்கிறார். படிப்பை முடித்துவிட்டு இனி என்ன நம் நிலை என்ற பெரும் ஏக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு நாம் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுவோம், வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்ற பெரும் எண்ணத்தில் கலந்து கொண்ட உங்களை நீலமலை தொலைக்காட்சி சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்.ஜி. நிக்கோலஸ். நன்றி, வணக்கம். நீலகிரி மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலகம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை மற்ற மாவட்டங்களெல்லாம் திரும்பி பார்க்கின்ற வகையிலே செயல்படக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் நமது மதிப்புமிக்க வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிறார். அவருக்கு நீலமலை தொலைக்காட்சி சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் நடக்கின்ற காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எந்த தவறும் இருக்க முடியாது. காரணம், உங்களுடைய உழைப்பு பிறருக்கு பலன் தரக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்று கூறி நீலமலை தொலைக்காட்சி சார்பிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அநேகமாக இன்று இரவு 6 மணி அளவில் அல்லது நாளை 6 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பயனுள்ள ஒரு தொலைக்காட்சி என்பதை பறைசாற்றும் என்று கூறி நீலமலை தொலைக்காட்சி சார்பில் நன்றியுடன் வாழ்த்துடன் விடை பெற்றுக் கொள்வது எஸ்.ஜி. நிக்கோலஸ். நன்றி, வணக்கம். தினம் வேலைவாய்ப்பின் சிறப்பு முகாம். படித்து பட்டம் பெற்று நாளைய தினம் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற பெருநோக்கத்துடன் படிப்பை முடித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பெற்றுவிட்டு இன்றைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நிலையில் நமது வேலைவாய்ப்பு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொடுத்திருக்கிறேங்க. அந்த சிறப்பு செய்தியாளர் நிக்கோலஸ் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மனதார வாழ்த்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் அடிப்படை உரிமையில் அனைவருக்கும் சமம் என்று எடுத்துக்காட்டும் வகையில் செயல்பட்டு வருகிறது என்று சொல்லி நீலமலை தொலைக்காட்சி சார்பில் எஸ்.ஜி. நிக்கோலஸ் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீலமலை தொலைக்காட்சி சார்பில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெறும் சிறப்பு முகாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் எஸ்.ஜி. நிக்கோலஸ், சிறப்பு செய்தியாளர், நீலகிரி மாவட்டம்.
இந்த நிகழ்ச்சியில் அநேக படித்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்ற ஒரு வெற்றி முகாமோடு இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் நீலமலை தொலைக்காட்சி சார்பில் வருக வருக என்று அழைத்து நல்ல தரமான பயனை பெறுகள் என்று வாழ்த்துடன் சொல்லுவதை நீலமலை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் SG நிக்கோலஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருப்பவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சில நபர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய நிகழ்ச்சியில் நாம் பங்கு பெற்றமைக்கு வாழ்த்துக்களை சொல்லுகின்றோம். சார், உங்களை பற்றி சொல்லுங்க சார், பார்க்கலாம். சார், நான் LICயில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன். என் பேர் சக்தி பாலசுந்தர் சார். LICயில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன். இப்போ இங்கே வந்து மகிழா கரியர் ஏஜென்சிக்குன்னு சொல்லிட்டு ரெக்யூர்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இதில் மந்த்லி 7,000 ஸ்டைஃபண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற பாலிசிக்கு கமிஷன்ஸ் இருக்கும். மாதத்துக்கு 15,000 20,000 வரைக்கும் அவங்க இந்த இதில் அவங்க ஏர்ன் பண்ணலாம். உள்ளூர்லேருந்தே அவங்க வேலை பார்க்கலாம் சார். வாழ்த்துக்கள் சார். என் பேர் மைக்கேல் ஜோசப். குன்னூரில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன் சார். ஸோ மகிழா கேரியர் ஏஜென்ட்னு சொல்லி LICயில் புதுசாக ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு மந்த்லி ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வந்துட்டு 7,000 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு அடிஷனல் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்காக வந்துட்டு உமன்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம். ஸோ அதுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சார். எங்கிருந்து வரீங்க? சார், என் பேர் சுதாகர். தொலைநோக்கு பார்வையோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கீங்க. வேலை வாய்ப்பை உருவாக்கணும், பல நண்பர்களை உருவாக்கி வைக்கிற பெருமை உங்களுக்கு சேரணும், அப்படித்தானே? சொல்லுங்க பார்க்கலாம், உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். சார், என் பேர் சுதாகர். நானும் இந்த LICயில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன், ஊட்டிக்கிளை. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ்க்காக தான், இப்போ இந்த ஸ்கீமுக்காக தான் வேலை வாய்ப்பு எடுத்துட்டு இருக்கோம். சார் சொன்ன மாதிரி தான் ஒரு 15,000 ருபீஸ் நாங்கள் ஒரு மந்த்லி ஒரு உமன்ஸ்க்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அந்த ஜாப் எடுத்துட்டு இருக்கோம். சார், குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் B. முருகானந்தன், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் LIC ஆஃப் இந்தியா ஊட்டி பிரான்ச். இப்போ வந்து நாங்கள் ரீசெண்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா BMO சகி யோஜனாஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமுக்காக ஒன்லி உமன்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக வந்துருக்கோம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஒவ்வொரு படிப்புக்கு ஏற்ற வகையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சில சிறப்பு மிக்க மனிதர்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நீலமலை தொலைக்காட்சி சார்பில் தன்னை பற்றி சொல்ல வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வந்து வீராசாமி. நான் வந்து ஸ்ரீ சீனிவாசா இன்ஜினியர்ஸ் கம்பெனியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரியாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் கடந்த 15 வருஷமா. எங்களது நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் CNC மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் அண்ட் இன்ஜினியர் அந்த பணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 to 120 பணியாளர்கள் வந்து எங்கள் கம்பெனியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைய பொழுது உதகமண்டலம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து ஜாப் ஃபேரில் வந்து இன்னைக்கு கண்டக்ட் நடந்துட்டுருக்கு. அந்த பணிக்காக வந்திருக்கேன். எங்களது நிறுவனம் ITI அண்ட் டிப்ளமோ படித்து முடித்தவர்கள், அனுபவம் உள்ளவர்களும் அனுபவம் இல்லாதவர்களும் தங்கள் நிறுவனத்தில் வந்து அணுகலாம். சிறப்பான எதிர்காலம் உண்டு. அனைவரும் வருக. சிறப்பான செய்தியை தொகுமைக்கு நீலமலை தொலைக்காட்சி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பான செய்திகளை நேரடியாக நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு வழங்கிய நமது சிறப்பு செய்தியாளர் SA நிக்கோலஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நிகழ்ச்சியை நேர்த்தியாக சிறப்போடு எடிட்டிங் செய்து சிறப்பாக நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வழங்கிய நமது எடிட்டர், ஒளிப்பதிவாளர், செய்தியாளர் பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் உடனுக்குடன் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி
அங்கத்தினராக மாறினால் இனி என்ன? இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து உங்களிடம் ஒரு கோரிக்கை வைப்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த செய்திகளை எல்லாம் பார்த்துவிட்டு இதனுடைய நிறை குறைகளை எங்களுக்கு கமாண்ட், உங்களுடைய கருத்துக்களை தர வேண்டும் யூடியூப் பகுதியிலே, கமாண்ட் பகுதியிலே என்று நீலமலை தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்களை அன்போடு கேட்டு உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை. அன்பில்.